சாமுண்டீஸ்வரி, ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல இங்க போ. என்னை பார்த்ததுன்னு இப்படி சத்தம் போடுவேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? இத பாரு, உனக்கு என்னை பார்த்தா பிடிக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப வந்தது ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நான் என்ன சொல்ல வரேன்னு கேள. ஏய், நீ யாரு? உனக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல நீ பேசுறத நான் காது கொடுத்து கேட்கணுமா? நீ போ, வெளியே போ. இங்க போமாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் நான் போவேன். இத பாரு, நீ என் பேத்திக்கு பார்த்து வச்சிருக்கியே ஒரு இடம், அது நல்ல இடமே இல்ல. அந்த பையனை தூக்கி போடு. யார தூக்கி போடணும், யார சேர்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் மக வாழ்க்கைய பத்தி நான் முடிவெடுப்பேன், புரியுதா? நீ எடுத்த முடிவோட லட்சணம் சரியில்லைன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இத பாரு சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணு கிளி மாதிரி, அவளை போய் அந்த பொறுக்கிக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறியே. புத்தி இருக்கிறவ பண்ற வேலையா இது? இத பாரு சாமுண்டீஸ்வரி, உன்கிட்ட நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த ஆளு நல்ல ஆளு இல்ல, அவன் சரியில்லை. என் பேரனை உன் மக ரேவதிக்கு கட்டி வை. என் பேரன் மாதிரி நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. என் பேரன் ரேவதிய கண்ணுக்குள்ள வச்சு அப்படி பார்த்துப்பான். நீ ஊரு உலகத்துல எங்க தேடினாலும் என் பேரன் மாதிரி ஒரு நல்லவன் உனக்கு மருமகனா கிடைக்க மாட்டான். வேண்டாம். உன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனும் என் வீட்டுக்கு மருமகனா வேண்டாம். பைத்தியமா நீ? பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ கல்யாணம் பண்ணிருக்கிய, அவன் யாரு? நான் பெத்த புள்ள தானே. நான் பெத்த புள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா என் பேரன் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நான் உன் புள்ளைய கட்டினத்துக்கு காரணமே உன்னையும் உன் புருஷனையும் பழி வாங்கறதுக்கு தான். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஆனா இனி நான் எதுக்கு அதை செய்யணும்? இந்த உலகத்திலேயே அதிகமா நான் வெறுக்கிறதே உன் குடும்பத்தை தான். உன் பேரை இந்த மண்டபத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அவன் என் பொண்ணு வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு நான் விட மாட்டேன். நான் செத்தாலும் நடக்க விட மாட்டேன். சாமுண்டீஸ்வரி, நீ மூர்க்கமானவன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி முட்டாளா, அதுவும் அடிமுட்டாளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத பாரு, உன் வீண் பிடிவாதத்தால என் புள்ளையோட வாழ்க்கைய சந்தோஷமே இல்லாம ஆக்கிட்ட. இப்பவும் அதே பிடிவாதத்தால உன் மகளோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியே. வேண்டாம் சாமுண்டீஸ்வரி, உன் மகளை என் பேரனுக்கு கட்டி கொடு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. இப்போவாவது நான் சொல்றத கேளுமா, தயவு செஞ்சு கேளு. என் பேரன் நல்லவன், தங்கமான புள்ள. ஏய், இதான் லிமிட். இதுக்கு மேல இங்க நின்னு பேரன் கீரனை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இது பாரு, இப்போ நான் இருக்கிற வெறிக்கு உன் பேரை என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா நான் கொன்னுடுவேன். நீ போ வெளியே. எங்கேந்து